சென்னையில ஒரு இயக்குனருக்கு மகனா பிறந்து குழந்தை நட்சத்திரமா நடிச்சவரு ஹீரோவா நடிக்க ஆசைப்படுறாரு. அவை கேக்குறாங்க, நடிப்பை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு. அண்ணாமலை படத்துல வர டைலாக்க பேசி நடிச்சதும் ஆச்சரியப்பட்டாங்க. 18 வயசுல நாளைய திருப்பு படத்துல நடிச்சு படம் ரிலீஸ் ஆனப்ப பயங்கர விமர்சனம் வருது. இவன் ஒரு ஆளா, இவன் மூஞ்சி யார் பாக்குறது, டைரக்டர் பையனா உடனே நடிக்க வந்துருவானான்னு கேட்ட வார்த்தைகள் உடைஞ்சு போய் அழுதாரு. எனக்குன்னு ஒரு அடையாளம், அதை நானே உருவாக்குவேன்னு நம்பினவருக்கு பூவே உனக்காக படம் துவக்க புள்ளியா மாறிச்சு. தன்னைத்தானே மெருகேற்றி 12 வருஷம் விடாமுயற்சி கில்லி படம் 200 நாட்களை தாண்டி சமஹிட் ஆச்சு. வெற்றி நாயகனா வலம் வந்தவர் பல சர்க்கிள்களையும் சந்திச்சாரு. ஆனா எங்க தளபதினு கொண்டாடுற அளவுக்கு ரசிகர்களையும் சம்பாதிச்சாரு. நடிப்பு நடனம்னு உச்சத்தை தொட்டவர் 32க்கும் மேற்பட்ட பாடல்களையும் பாடியிருக்காரு. அப்பாவால சினிமாவுக்குள்ள வந்தவன்னு சொன்னவங்க முன்னால தான் உழைப்பால முன்னுக்கு வந்தாரு. நடிப்புல உயர்ந்தது மட்டும் இல்லாம நல்ல மதிப்பெண்கள் வாங்கின 1500 மாணவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கி அங்கீகாரம் கிடைக்கலன்னு வருத்தப்பட்ட மாணவர்களுக்கு அங்கீகாரத்தை கொடுத்தாரு. 50க்கும் மேற்பட்ட விருதுகளை வாங்கி இருந்தாலும் அண்ணான்னு கூப்பிடுற அளவுக்கு எளிமையானவர் தான் விஜய் அவர்கள்.